ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு கேசி கொஷின் பேங்க். சயின்ஸை பார்த்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பயப்படுவாங்க. ஏன்னா அதில் நிறைய கொஷின்ஸ் இருக்குது. சின்ன சின்ன கொஷின்ஸாக இருந்தாலும் நிறைய இருக்குது. நான் எப்படி படிக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ நீங்கள் மிட் டர்ம் எக்ஸாம்ஸ்லாம் அதிகமாக மார்க்ஸ் எடுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இதில் இருக்கிறது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின், எக்ஸாமில் கேட்கக்கூடிய கொஷின். இது கவர்மெண்ட் அஃபிஷியல் கொஷின் பேப்பர்ஸ் லாஸ்ட் இயர் நடந்தது. ஸோ இந்த இயரில் நீங்கள் எக்ஸாம்ஸ் வந்து எழுதுனீங்க அப்படின்னா இந்த கொஷின் பேப்பரை யூஸ் பண்ணி பார்த்துங்க. ஸோ இதில் கொஷின் ஓவராலாக பார்த்தீங்கன்னா 50 மார்க்ஸ் இருக்குது. நம்மகிட்ட தமிழ் மீடியமும் இருக்குது. ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இங்கிலீஷ் மீடியம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம தமிழ் மீடியம் பார்க்கலாம். இது வந்து 1 மார்க்ஸு. ஸோ இதுக்கான 1 மார்க்ஸு யார் யாருக்கெல்லாமே தெரியுதோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தெரியாத ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஃபில் இன் த பிளாங்க்ஸு இது எல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க. கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு 3 ஃபில் இன் த பிளாங்க்ஸாவது உங்களுக்கு வந்து வரும். அதே மாதிரி மேட்ச் த ஃபாலோயிங் இதை நோட் பண்ணி வச்சுங்க. இதில் 1 or 2 உங்களுக்கு வந்து மேட்ச் த ஃபாலோயிங் வரும். ஸோ இதெல்லாமே மார்க் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஸோ ட்ரூ ஆர் ஃபால்ஸ் எல்லாமே இந்த மாதிரி தான் நமக்கும் கொஷின்ஸ் வந்து இருக்கும். அதனால் பார்த்துங்க. ஸோ இந்த கொஷின் பேப்பர்லேருந்து நமக்கு வந்து 70லேருந்து 80% கொஷின்ஸ் வந்து வரும். அதேமாதிரி 2 மார்க்ஸு. ஸோ அதிகமாக பார்த்தீங்கன்னா இந்த 21st கொஷின்ஸு, அதுக்கடுத்து 25 இந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாமே நிறைய டைம் ரிப்பீட் ஆகிருக்கு. 28 இந்த மாதிரியான கொஷின்ஸு. ஸோ இதெல்லாமே நல்லா பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து 4 மார்க் கொஷின். ஸோ 4 மார்க் கொஷின்ஸ் வரும்போது இதில் இருக்கிறது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது தான். ஸோ அதே போல் இந்த 34 ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்த்து வச்சுங்க. அதே மாதிரி 31st. ஸோ இதை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக கொடுத்து படித்து வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு தமிழ் மீடியம். இதோட 1 மார்க்ஸ். ஸோ 1 மார்க்ஸ் யார் யாருக்கெல்லாமே தெரியுதா கமெண்ட் பண்ணுங்கள். இதோட பிடிஎஃப் நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய லிங்க்கு கொடுக்குறேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் பண்ணும்போது ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. அப்படின்னா தான் அடுத்தடுத்த சப்ஜெக்ட்டுக்கு நம்ம வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் போய் சேரணும். அதனால் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போய் சேரணும்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே மார்க் பண்ணி வச்சுங்க. சரியாக தவறா என்ன கொஷின்ஸ் இருக்குது, உங்களுக்கு எது எல்லாமே தெரிஞ்சிருக்கு. ஸோ இதில் எத்தனை கொஷின்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா 23, 24, 25 இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானதான். 28, அதுக்கடுத்து 29. ஸோ இந்த மாதிரியான கொஷின்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி 4 மார்க் கொஷினில் 34வது கொஷினு, அதுக்கடுத்து 31. ஸோ இந்த கொஷின் பேப்பர் கண்டிப்பாக உங்களுக்கும் இருக்கும். இதை வந்து மார்க் பண்ணி வச்சுங்க. ஸோ நம்மளுடைய சேனலோட நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கேள்வி எங்களுடையது, வெற்றி உங்களுடையது. கொஷின்ஸ் ஆர் அவர், சக்ஸஸ் இஸ் யுவர்ஸ். ஸோ இது வந்து நோட் பண்ணி வச்சுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பிடிஎஃபோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டவுன்லோட் பண்ணிங்க. தேங்க்யூ ஆல்.